விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அவருடைய வழியை கை கொள்ளும் போது பூமியை சுதந்திரித்துக் கொள்வோமா. யார் நமக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்க அறுப்புண்டு போறதை நம்மளுடைய கண்கள் பார்க்குமா. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பூமி சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய், சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் நம்மளுடைய தலையை உயர்த்த அவர் விரும்புகிறார். நம்மளை விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவரை, அழிந்து போகிற காரியங்களுக்காக நாங்கள் சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறோம், எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. பூமியை சுதந்திரிக்கிறதுக்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களுடைய தலையை உயர்த்த நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய வழியை மட்டுமே நாங்கள் கற்றுக்கொள்ள கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா அவருடைய வழியை கை கொண்டால் தான் அவரால் நம்மளை உயர்த்த முடியும், நம்மளுடைய சத்துருக்கள் அழிந்து போகிறதையும் நம்மளால காண முடியும். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, உங்க வழி எதுப்பா? நான் போறது இது வரைக்கும் உங்க சித்தம் நினைச்சிருந்தேன்ப்பா, என்னை தயவாய் மன்னிங்க. எங்க சித்தத்தின்படி உங்க சித்தம் இருக்காதே. நீர் ஆண்டவரை எங்களை உருவாக்கும் போதே நீர் திட்டம் வகித்தவர் அல்லவா. ஆண்டவரை, உங்க வழியை எங்களுக்கு காண்பீங்க, அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, இன்றைக்கு நீர் சொன்ன அழகான வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைக்கு காத்திருந்து உம்முடைய வழியை கைக்குள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பொழுதுதானே ஆண்டவரே பூமி சுதந்திரிக்கத்தக்கதாக நீர் எங்களுடைய தலையை உயர்த்த முடியும் ஆண்டவரே. உங்க வழியை விட்டு வலது இடதுபுறம் சாயாதபடிக்கு நேர் வழியில, அதே வழியில நாங்கள் நடக்கிறவர்களா, ஞானமாய் நடந்து கொள்ளுகிறவர்களா நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் வைத்திருக்கிற அந்த உயர்வை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் தான் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தணும். காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.